ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பிளான்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் கிட்ட இருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா பிரசிலியன் செரி, அதாவது சூரினாம் செரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பித்தாங்கான்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா யுஜினியா யூனிஃப்ளோரா. இது வந்து பிரசில் நாட்டை சேர்ந்தது. இப்போ என் கிட்ட இருக்க பிளான்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஆக்குன்னு என்ட்ரான பிளான்ட். இது வந்து பாட்டட் தான் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல பழுத்த பழம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலருக்கு வந்துடும். ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலருக்கு வந்துடும். இதுவே கொஞ்சம் ஒரு அரைக்காய் பக்குவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட வேண்டிய பக்குவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலர் வரும்போது தான் இதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடும்போது ஒரு இனிப்பு கலந்த ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் இருக்கும். மற்ற செரி வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். இதில் அந்த புளிப்புத்தன்மை வராது. இது வந்து ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் இருக்கும், நல்ல வித்தியாசமாக இருக்கும். அதேமாதிரி இதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் மெயின்டெனன்ஸ்லேயே வளர்த்துடலாம். இது வந்து ஒரு புதர் மாதிரி தான் வளரும். அதாவது மரமாக போகும், பட் ரொம்ப க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப உயரம் போகாது, ஒரு 20 அடி 25 அடியோடு நின்றும். ஸோ இதோடைய பூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் இதோடைய பூ தான். இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா, பூ வந்து இது இப்போ காயாக மாறுது சில இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இது வருஷத்தில் ஒரு 2 சீசன் உண்டு. ஸோ இந்த டைம் ஒரு தடவை காய்க்கும், அதுக்கப்புறம் சம்மர், அதாவது ஜூன் ஜூலை அந்த டைமில் ஒரு தடவை காய் போடும். ஸோ இந்த மாதிரி 2 சீசன் உண்டு. ஸோ இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷேடில் தான் வைக்கணும்னு கிடையாது, ஃபுல் சன்லைட்லேயும் வச்சு வளர்க்கலாம். இது நல்லா ஹார்டியான வெரைட்டி தான். அதே மாதிரி இப்போ பழத்தை பாருங்கள், நம்ம ஒரு பழம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பழத்தை க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு ரிப்டு ஷேப்பில் இருக்கும். இது வந்து சின்ன பழம் தான். உங்களுக்கு பழம் நல்லா ஃபுல் சைஸுக்கு வந்துச்சுன்னா இவ்வளோ பெருசுக்கு வரும். இது சின்ன செடின்றதுனால உங்களுக்கு சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் வருது. நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இனிப்பு, ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் இருக்குது இதில். ஸோ இந்த ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி, அதே நேரத்தில் பீட்டா கேரோட்டினும் ரொம்ப ஜாஸ்தி. பீட்டா கேரோட்டினுங்கிறது உங்களுக்கு கேரட்டில் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட், அதாவது கேரட்டுக்கு அந்த ஆரஞ்சு கலர் வரதுக்கு காரணமே அந்த பீட்டா கேரோட்டினுங்கிறது தான். ஸோ இந்த பீட்டா கேரோட்டினுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரோ வைட்டமின் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோ வைட்டமின் ஏவும் வைட்டமின் சியும் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல், அதுக்கப்புறம் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இது வந்து மெடிசனல் வேல்யூவும் உண்டு இந்த ஃப்ரூட்டுக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட் இது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னா 6385612479 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.